கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. லைவ் லா இணையதளத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. டிஎம்கே மூவ்ஸ் சுப்ரீம் கோர்ட் against TN minister's statements on கரூர் stampede objects to சிஎம் விஜய் மீட்டிங் families. நீண்ட தலைப்பிட்ட ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருக்காங்க. லைவ் லாங்கிறது லைவ் லா, பார் அண்ட் பெஞ்ச் இந்த மாதிரி சில இணையதளங்கள் இருக்கு. எந்த அளவுக்கு இணையத்துடைய வளர்ச்சியினால சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, இவங்கெல்லாம் கோர்ட்லயே இவங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் இருந்துகிட்டு, கோர்ட் ப்ரொசீடிங்ஸ அப்படியே லைவ் அப்டேட்ஸ் ட்வீட்டா தராங்க. பிளஸ் விரிவான கட்டுரைகள், சட்டம் சம்பந்தமான விரிவான கட்டுரைகள் குடுக்குறாங்க. இது நமக்கு ரொம்ப 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 உபயோகமாக இருக்கு. மத்தபடி பொதுவான நாளிதழ்கள் இத சின்னதா குடுப்பாங்க. டீட்டெயில்டா குடுக்க மாட்டாங்க. லைவ் அப்டேட்ஸ் குடுக்க மாட்டாங்க. இப்ப கொஞ்சம் அந்த ஹிந்து பத்திரிகையிலேருந்து கொஞ்சம் வருது. சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்பான செய்திகள்லாம். பட் லைவ்லா எல்லா மாநிலத்திலேருந்தும் அந்த தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த என்ன தகவல் அப்படின்னு பார்த்தா, ஒரு நீண்ட பிராது சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிஎம்கே எடுத்துட்டு போயிருக்கு. யாருன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி. ஆர்.எஸ். பாரதி அ அந்த கரூர் ஸ்டாம்பீட் வழக்கு, பலர் இறந்து போன கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல எங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் பார்ட்டியாக, இம்ப்ளீடிங் எங்களையும் சேர்த்துக்க அப்படின்னு அவர் தன்னை சேர்த்துக் கொள்ள சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட். அதாவது நீங்க இது வெறும் சிபிஐ வர்சஸ் ஜோசப் விஜய் ஸ்லாஷ் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு போகாதீங்க. நாங்களும் அதுல இணையணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஜோசப் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிலர் இவங்கெல்லாம் அக்யூஸ்ட். கரூர் கூட்ட நெரிசல் இறப்பு வழக்குல ஜோசப் விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிபிஐ உடைய விசாரணை குறித்து ஒன்றுமே பேசக்கூடாது. அதாவது கேக் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். வெளியில் இதை பற்றி பேசக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய 2வது பிராது. நீங்க இதையும் நீங்க ஒண்ணு எங்களை சேர்த்துக்குங்க. 2வது இவங்கள எல்லாத்தையும் ரெஸ்ட்ரெயின் பண்ணுங்க பேசக்கூடாதுன்னு. அதோட கூட இந்த வழக்கு முடியும் வரை ஜோசப் விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, நம்முடைய முதல்வர், அமைச்சர் இவங்கெல்லாம் இறந்து போனவர்களுடைய குடும்பத்தவர்களை சந்திக்க கூடாது. இந்த வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் வரை அப்படின்னு இத முன்வைத்து எஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு. அத அவசரமாக போட்டிருக்காங்க. இந்த வழக்கு அப்ப இந்த கூட்ட நெரிசல் நடந்த சமயத்துல திமுக தான் ஆட்சியில் இருந்தார்கள். அவங்க ஒரு எஸ்ஐடி ஒண்ண போட்டாங்க. அந்த எஸ்ஐடி அதற்கு எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்துக்கு போனது. அங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இதில் இந்த திமுக அரசின் சிறப்பு புலனாய்வு குழுவிடமிருந்து எங்களுக்கு நியாயமான விசாரணை நடக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை. எனவே வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கள். இவங்க அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக இந்த வழக்கை எந்த திசையிலும் எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வழக்கு சிபிஐக்கு மாறுது. இதுல உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போனார்கள். 142 பேர் காயமடைந்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. தேர்தல் நடந்தது. கரூர் சம்பவம் எந்த விதத்திலும் இவர பாதிக்கவே இல்ல விஜய. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது எல்லாவற்றையும் மீறி அவர் ஜெயித்து இன்றைக்கு முதல்வராகவும் ஆகிவிட்டார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? இது எங்கேருந்து வருது அப்படின்னா, அவர் கரூர் போகப் போகிறார். நமக்கு முழுமையான உண்மை இப்பொழுதைக்கு தெரியல. ஆனால் அவர் கரூர் போய் இறந்து போனவர்களுடைய குடும்பத்தவர்களையும், காயமடைந்தவர்களுடைய குடும்பத்தவர்களையும் அவர் சந்திக்கப் போகிறார் என்றும், இறந்து போனவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை தரப்போகிறார் என்றும் சில தகவல்கள் கசிந்துள்ளன. இப்ப திமுகவுடைய பயம் என்னன்னா, இவங்க யாருமே விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டார்கள். இவங்கலாம் போய் மீட் பண்ணி ஏதாவது பெனிஃபிட் குடுத்துட்டாங்கன்னா, அவங்க வெளிப்படையாக அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். தங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இறந்து போய் விட்டார் அப்படிங்கிற கோபம் இருக்கும். ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க எல்லோருமே தமிழக வெற்றிக் கழகத்துடைய, அதுவும் முக்கியமாக நடிகர் விஜயுடைய ஆதரவாளர்கள். அவங்க தான் அந்த கூட்டத்துக்கு போனவர்களே. கூட்டத்துக்கு போவதற்கு முன்னாலேயே அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்கள். நிச்சயமா இறந்து போனது என்ற ஒரு சோகம் இருக்கும். சிலர் அந்த சமயத்திலேயே அந்த இறந்து போனவர்களுடைய உறவினர்களே அத பத்தி வருத்தம் இருந்தாலும் அத பெரிதுபடுத்தல. ஆனால் ஒரு சில ஆட்கள
திமுகவினர் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் இருக்கும் இல்லையா, அவர் மூலமாக என்னுடைய மனைவி இறந்து விட்டார், என்னுடைய குழந்தைகள் இறந்து விட்டன அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒன்று ஒரு 2, 3 கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதை வந்து தாவேகா கடுமையாக அதை எதிர்த்தது. ஸோ இப்போ வந்து அது எல்லாமே இந்த மாதிரி ஏதோ ஒரு பெனிஃபிட் கொடுத்தால் அங்க வந்து விட்னஸஸ் அவங்கள கலைச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை தவிர இன்னொன்னு வந்து இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையே ஆதவர்ஜுனா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஜூலை 2, 2026ல அதை பத்தி பேசும்பொழுது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது, ஆதவர்ஜுனா வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீடே திமுகவினால் தூண்டிவிடப்பட்டது. காவல்துறையை வைத்து அங்க ஒரு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி, ஒருவரை ஒருவர் மிதித்து தங்களை தாங்களே கொன்று கொள்ளுமாறு தூண்டப்பட்டது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அது வந்து வழக்கு விசாரணையை திசை திருப்பக்கூடியது என்று சொல்லலாம் உண்மையிலேயே. அது அது சரியான ஒரு நியாயமானதான். நீங்க அக்யூஸ்டாக இருக்கும் பொழுது, நீங்க வெளிப்படையாக இந்த மாதிரியாக விசாரணையை திசை திருப்பக்கூடிய வகையில் பேசக்கூடாது. அதுவும் நீங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீர்கள். நீங்க ஒரு அமைச்சராகவும் இருக்கிறீர்கள். பதவியில் இருக்கிறீர்கள். அப்ப அது அது வந்து அந்த பார்ட் வந்து ஆர்.எஸ். பாரதி சொல்றது நியாயம். இது வந்து இந்த கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் இது வேற. இது வந்து அரசு மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் அல்ல அது. அது கோர்ட்டுக்கு போயிருச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ சொல்லியிருக்கு. நீ போய் விசாரணை பண்ணி ரிப்போர்ட் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. ரைட்? அப்ப வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது குற்றவாளிகள் அக்யூஸ்ட் இவர்கள் 2 பேரும் ஆதவர்ஜுனாவும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர், அந்த கூட்டத்தின் முக்கிய ஸ்டாரே இப்பொழுதைய சிஎம் ஜோசப் விஜய் அப்படிங்கிற அந்த 2 அக்யூஸ்ட் ஆட்களும் அதுவும் நீங்க வந்து யூ ஆர் ஹோல்டிங் பப்ளிக் ஆஃபீஸ். நீங்க வெளிப்படையாக நேரேட்டிவா மாத்துறீங்க. இந்த கதையாடலையே மாத்துறீங்க. அப்படிங்கும்போது அதுவும் வந்து விசாரணை முடியாத போது இது வந்து நியாயமற்றது. இது வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த விசாரணையை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு அவர் ஆர்.எஸ். பாரதி சொல்றார். இதுக்கு அடுத்தது விட்னஸஸை மீட் பண்றது. இப்ப ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 41 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை நீங்க சந்திக்கும் பொழுது அவர்கள் மனத்தை மாற்றலாம். அதாவது நீங்க வெளிப்படையாக சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. ஆல்ரெடி யூ ஆர் அ பவர்ஃபுல் பர்சன். இந்த கூட்ட நெரிசல் நடந்த பொழுது விஜய் அப்பொழுதே ஒரு பவர்ஃபுல் பர்சன். முக்கியமான கட்சியின் தலைவர், நடிகர், பலராலும் அறியப்பட்டவர். ஆனா இப்ப அதுக்கு 4 லெவல் மேல போயிட்டார். இப்ப அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வகிக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதல்வர். அப்ப இந்த நபர்களை அவர் நேரில் போய் பார்த்தால் அவங்க இவருக்கு எதிராக எக்காலத்திலும் சாட்சி சொல்ல மாட்டார்கள். இந்த விக்டிம்ஸோடைய சில கூட போனவர்கள் இன்றைக்கு சர்வைவிங்காக அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அவங்க க்ளோஸா பார்த்திருப்பாங்க என்ன நடந்ததுன்ட்டு. யார் வந்து அந்த கூட்ட நெரிசலை தூண்டியதுங்கிற போன்ற பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கே லஞ்சம் போல பணம் தரப்பட்டு அரசு பணம், அரசு வேலை, இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸ் கிராஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருக்கும் இவ்வளவு வச்சுக்கோ அப்படின்ட்டு. அதுல இவர் என்ன வித்தியாசப்படுத்துறாரு ஆர்.எஸ். பாரதினா, நீங்க பணம் கொடுங்க. எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனால் நீங்க சந்திக்க கூடாது. நீங்க வந்து ஒரு கூட்டம் போட்டு சந்திக்க கூடாது. இப்ப இவங்களே தான் தேர்தல் நடந்த சமயத்துல அவர் பார்க்க போகவில்லை, பார்க்கவில்லை, எப்பொழுதுதான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்க்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அதுல ஒரு உண்மையும் இருக்கு. நான் வந்து இத கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ண போறதில்ல. திமுகவின் ஆர்.எஸ். பாரதியே இந்த வழக்கை தொடுத்தவராக இருந்தாலும், நம்ம நியாயம் என்பதை நியாயமாக பேச வேண்டும். அவங்கெல்லாம் திமுக நியாயவான்கள் கிடையாது. ஆனா நான் நியாயவானாக இருக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல அவர் பேசுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. இவங்கெல்லாம் மெட்டீரியல் விட்னஸ் அப்படிங்கும் பொழுது, இவர்கள் அத்தனை பேரையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் போது, இவங்க ஏற்கனவே சிபிஐட்ட ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கலாம். இப்ப முதல்வர் வந்து பார்த்து பேசி, இவங்களுக்கு நான் உனக்கு வேலை தரேன். இந்தா ஒரு ரூ. 10,00,000 வச்சுக்கோ. ஏதோ ஒரு நம்பர் குடுக்குறாருன்னா, இவர்கள் சிபிஐ வழக்கு நடக்கும் பொழுது ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். வழக்கு நடக்கும் பொழுது பிறழ் சாட்சிகளாக மாறலாம். ஆமாங்க, அப்ப அப்படி சொன்னேங்க. அப்புறமா மனசு மாறிருச்சுங்க. இவர் வந்து அப்படி ஒண்ணும் இவர் சொன்னது நாங்க ஏற்கனவே சொன்னது உண்மை அல்ல. என்னை அப்படி காவலர்கள் வலுக்கட்டாயமாக சொல்ல வைத்தார்கள். திமுகவினர் தான் என்னை அப்படி சொல்ல வைத்தார்கள் என்று இவர்கள் பிறழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அப்ப இவங்க வந்து இவர் நேர்ல போய் பார்க்கக்கூடாது. விஜய் ஏற்கனவே வந்து அவர் மீது வழக்கு இருக்கும் பொழுதே, தன்னிடமிருந்து தனிப்பட்ட முறையில அத்தனை பேருக்கும், அத்தனை குடும்பம் இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 20,00,000 குடுத்திருக்காரு.
அதுக்கப்புறமா காயம்பட்டவர்களுக்கு என்று தலைக்கு ரூ. 2,00,000 குடுத்திருக்காரு. இப்ப இது எல்லாம் அதுக்கு மேல கவர்ன்மென்ட் பெனிஃபிட் நீங்க குடுத்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் பிரைப் குடுக்கிறது மாதிரி ஆகும். அப்படின்னு இது எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பை த வே இதுல வந்து யாரெல்லாம் வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், அவர் தான் வந்து பொதுச் செயலர், சிடிஆர் நிர்மல்குமார். இவங்க தவிர அந்த உள்ளூரக்காரரா இருக்காங்க. அத பத்தி இவங்க கவலைப்படல. இந்த 4 பேர் ஏன்னா, இவர்கள் முதல்வர் பிளஸ் அமைச்சர்கள். இவர்களும் மற்றும் பல குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இந்த விஷயத்தை பற்றி, கரூர் சம்பவத்தை பற்றி வெளிப்படையாக ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அந்த பெட்டிஷன்ல ஆர்.எஸ். பாரதி குடுத்திருக்காரு. அதை தவிர குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா மீது சிபிஐ ஒரு தனிப்பட்ட முறையில விசாரணையை ஆரம்பிக்கணும். ஏன்னா, அவர் வந்து ஜூலை 2ஆம் தேதி சொன்னது வந்து, இந்த ஏன்னா டு செட்டில் த ஸ்கோர்ஸ் டிஎம்கே தான் இத தூண்டிவிட்டது என்று சொல்வது, விட்னஸஸ வேற திசை திருப்புவதற்கு ஒப்பாகும். அது வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த விசாரணையை மடைமாற்றும் ஒரு செயல். அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இதை வேறு வழியில் இது ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல நிச்சயமாக இதுல ஒரு ஒரு மீனிங் இருக்கு. இத வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ண முடியாது. இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லப் போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து யார் வந்து டிஎம்கேக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப வலுவான ஒரு லீகல் செட்டப் அவங்க வச்சிருக்காங்க. தேர் இஸ் நோ டவுட் அபௌட் இட். இது வந்து ஒரு பிரில்லியன்ட் இன்டர்வென்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல லாங் டெர்ம் அரசியல் பெனிஃபிட் என்ன இருக்கு? விஜய் மீது ஏதாவது குற்றம் வருமா? அப்படிங்கிறது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இன்டர்வென்ஷன் வந்து ஒரு மிகச் சிறப்பாக யோசித்து திமுக தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. முகாந்திரம் இருக்கிறது. இதற்கு மேல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லப் போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.